அகைன் அந்த பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணுறது கதைக்கு தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு நான் ஒரு சீன் முடிவு பண்ணிட்டேன், இவன் வந்துட்டு ஸ்வீட்டாக இருக்கணும் எனக்கு. அதே மாதிரி ஹீரோயிக் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ப்ரொப்போசலில் அந்த பொண்ணு அத்தனை பேர் முன்னாடி ப்ரொப்போஸ் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து அவன் தனியாக அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வேணான்னு சொல்கிறது இருக்குல்ல, அவளை அங்கே எம்பாரஸ் பண்ண முடியாது, எல்லார் முன்னாடியும் அவளை வந்துட்டு தர்ம சங்கடம் ஆக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு சின்ன ஐயோ அவள் என்ன ஃபீல் பண்ணுவா அப்படின்னு அவன் யோசிக்கிறதுல தான் அந்த ஒரு ஹீரோயிக் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ நான் ரிவர்ஸில் யோசித்து பார்க்கும்போது அதுக்கு இந்த பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணாதான் இந்த சீன் எல்லாமே லேண்ட் ஆகும். ஆக்சுவலாக அதில் ஒரு டயலாக் கூட வரும், அந்த நீனடி விட்டு படத்தில் வர்ற மாதிரி உட்காந்துருக்கு. கரெக்டாக நான் கேட்கலான்னு நினச்சேன் உங்களை. சி எனக்கு முழுசாக உட்காரல, எனக்கு புரியுது, எனக்கு அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் எனக்கு என்ன கொஞ்சம் எங்கேருந்து வரேன்னு மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப பொலிட்டிக்கலி கரெக்ட் ஸ்பேஸ்லேருந்து நான் வரல. நான் எங்கேருந்து வரேன்னா அது ரொம்ப ப்ரூட்டலாக இருந்துச்சு. ஆமாம், உன் ஃப்ரெண்டு தானே, ஏன் உன் ஃப்ரெண்டை நீ இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லையேன்னு தோண வச்சுதுங்க. எனக்கு தெரியல. இப்போ நான் இருக்கும்போது என்னோட நண்பர்கள் கூட இருக்கும்போது நான் பார்க்கும்போது இல்லை இன்டர்நெட்டில் இதை பற்றி பேசுகிறவங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருப்பாங்க அப்படின்னு எனக்கு யோசிக்கும் போது இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நான் நார்மலைஸ் பண்ணல, ரொம்ப நார்மலாக இருக்குது. நாங்கள் ஜாலியாக தான் பேசிப்போம். ஆனஸ்டாக இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பேசுவாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா எல்லாமே தெரியும்.